students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.14ல உள்ள first and second sum பார்க்கலாம். First sum பாருங்க, write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta அப்படின்னு கொண்டு வரணுமா. So நமக்கு first subdivision alpha divided by 3 beta plus beta divided by 3 alpha அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும், alpha plus beta and alpha beta formula கொண்டு வரணும். So அப்ப நம்ம அதை first question எழுதிட்டோம். எழுதிட்டு இதை என்ன பண்ணலாம்னா equal to, இப்போ LCM எடுக்கலாம். LCM நமக்கு என்ன எடுக்கலாம், 3 alpha beta எடுக்கலாம். ஓகேவா. ஸோ 3 ஆல்ஃபா பீட்டா எடுக்கும்போது இங்கே 3 இருக்கு, ஆல்ஃபா மட்டும் இல்லை. அப்போ இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபா இருக்கு, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் வந்துருமா. பிளஸ் இங்கே வந்து ஆல்ஃபா இருக்கு, பீட்டா இல்லை, அப்போ அங்கே ஆல்ரெடி ஒரு பீட்டா இருக்கு, பீட்டா ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன வரும் நமக்கு, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதாவது a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். நான் அதை மாற்றி இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இதுல இருந்து நமக்கு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இந்த 2ab இங்கே வரும்போது மைனஸ் 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதில் இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ என்ன வரும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளோதான் ஆன்சர். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து என்ன எடுக்கலாம் பாருங்க, இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு. அப்போ எது பெருசு, ஆல்ஃபா ஸ்கொயர் தான். ஸோ பீட்டா இங்கே இருக்கு, இங்கே பீட்டா ஸ்கொயர், நமக்கு அப்போ பீட்டா ஸ்கொயர் தான் எடுக்கணும். இப்போ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, பீட்டா நமக்கு பீட்டா ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துருக்கிறது. ஸோ இப்போ ஒரு பீட்டா தான் இருக்கு, அப்போ மேலே வந்து ஒரு பீட்டா கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். அடுத்தது பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கு, ஆல்ஃபால ஒரு ஆல்ஃபா தான் இருக்கு, ஸோ ஒரு ஆல்ஃபா தான். அப்போ ஆன்சர் நம்ம இதை எப்படி எடுக்கலாம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ அவ்வளோதான், நமக்கு இந்த ஃபார்மேட்டில் தானே கொண்டு வரணும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். So third subdivision 3 alpha minus 1 into 3 beta minus 1 கொடுத்திருக்காங்க. So question எழுதிட்டோம். இதை வந்து என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை தான் பண்ண முடியும். First 3 alpha into 3 beta என்ன வரும், 3 3s are 9 alpha into beta alpha beta. அடுத்தது 3 alpha into இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் பிளஸ் into மைனஸ் மைனஸ் போட்டுட்டு 3 alpha into 1 3 alpha. அடுத்த மைனஸ் 1 into 3 beta மைனஸ் 3 beta மைனஸ் into மைனஸ் பிளஸ் 1 into 1 1. ஓகேவா. ஸோ இப்போ இதுல இருந்து 9 ஆல்ஃபா பீட்டா எழுதிட்டு இங்க இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு மைனஸ் 3 வெளியில எடுக்கலாம். எடுத்தா என்ன வரும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 1. ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டா அண்ட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஓகேவா. அடுத்த ஃபோர்த் சப்டிவிஷன் ஆல்ஃபா பிளஸ் 3 டிவைடட் பை பீட்டா பிளஸ் பீட்டா பிளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் எழுதிட்டோம். இப்போ எல்சிஎம் நமக்கு என்ன எடுக்கலாம், ஆல்ஃபாவும் பீட்டாவும். ஸோ ஆல்ஃபா பீட்டா, இப்போ இங்கே நமக்கு பீட்டா இருக்கு, ஆல்ஃபா இல்லை, அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் 3 பிளஸ் இங்கே ஆல்ஃபா இருக்கு, பீட்டா இல்லை, அப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா பிளஸ் 3. இனி என்ன பண்ணலாம், உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணுங்க, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அடுத்தது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் சேர்த்து எழுதலாமா, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம என்ன ஃபார்முலா போடலாம், இப்போ தானே நமக்கு பார்த்தோம் இல்லையா ஒரு ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன போடலாம், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ இங்கே என்ன வரும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா போட்டுட்டோம். இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு 3 வெளியில எடுக்கலாம். எடுத்தா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா.
அவ்வளோதான். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வந்துருச்சு. இவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சம். ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த ரூட்ஸ் ஆஃப் தி இக்குவேஷன் 2x² - 7x + 5 = 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித்தவுட் சால்விங் ஃபார் தி ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1/α + 1/β கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு த ரூட்ஸ் ஆஃப் தி இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 2x² - 7x + 5 = 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ நமக்கு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இது வித்தவுட் சால்விங் ஃபார் தி ரூட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த இக்குவேஷன் எழுதிட்டு இதுல இருந்து நமக்கு a ஈக்குவல் டு என்னது 2, b ஈக்குவல் டு -7 மைனஸும் சேர்ந்து வரும், c ஈக்குவல் டு 5. இப்போ நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன வரும்? -b/a. -b/a ஈக்குவல் டு -b னா 7 இருக்கு இல்லையா? -7 டிவைடட் பை a என்னது 2. அப்ப ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ் ஆகி 7/2. அடுத்தது நமக்கு ஆல்ஃபா பீட்டா வேணும். ஆல்ஃபா பீட்டாவுக்கு ஃபார்முலா என்னது? நமக்கு c டிவைடட் பை a இல்லையா? ஸோ c டிவைடட் பை a ஈக்குவல் டு c யோட வேல்யூ எவ்வளவு? 5 டிவைடட் பை 2. ஸோ ஆல்ஃபா பீட்டா 5/2, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 7/2. இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 5/2. ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டும் தான் வேணும். இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷன் இதை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கொஸ்டின் எழுதணும் 1/α + 1/β. ஸோ இப்போதான் நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாவை எழுதியிருக்கோம். இப்போ இதை 1/α + 1/β ஈக்குவல் டு எல்சிஎம் எடுங்க. ஆல்ஃபா பீட்டா எடுக்கும்போது இங்க ஆல்ஃபா இருக்கு, மேல பீட்டா இல்ல, இங்க பீட்டா இருக்கு, ஆல்ஃபா இல்ல. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை என்ன வருது? ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வருதா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7/2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/2. ஸோ நான் இந்த டிவைடட் பையை நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்புறமா 7/2 இந்த டிவைடட் பை எப்படி மல்டிப்ளையா மாறிச்சு பாருங்க. இதை நான் தலைகளையா மாத்தி போட்டுடலாம். டிவைடட் பை மல்டிப்ளை போட்டு இதை வந்து 2/5 அதனோட ரெசிப்ரோக்கல் போட்டா இது வந்து நமக்கு மல்டிப்ளையா மாறிடும். ஓகேவா? இந்த டிவைடட் பையை நம்ம எப்படி போடுவோம்? டிவிஷன் சம்ம வந்து மல்டிப்ளை போட்டு அதனோட ரெசிப்ரோக்கலை மாத்தி போட்டுடலாம். 2 2 கேன்சல் ஆகி 7/5. இதை வந்து நமக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் எழுதிட்டோம். இப்போ இதுக்கும் நமக்கு எல்சிஎம் என்னதான் எடுக்க முடியும்? ஆல்ஃபா பீட்டா தான். அப்போ இங்கே பீட்டா இருக்கு, ஆல்ஃபா இல்லை. அப்போ ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா பிளஸ் அடுத்து இங்கே பீட்டா இருக்கு, பீட்டா இல்லை, அப்போ பீட்டா இன்டூ பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா என்ன வந்துடும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இப்போ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன ஃபார்முலா? அதாவது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான். இப்போ அந்தந்த வேல்யூவை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7/2. ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 5/2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவுக்கு என்ன வரும்? 5/2. இப்போ இங்கே 7/2 த ஹோல் ஸ்கொயர்னா 49 டிவைடட் பை 4 மைனஸ் 2 2 கேன்சல் ஆகி மைனஸ் 5 வருதா? அடுத்தது டிவைடட் பை 5/2. இப்போ இதுக்கு நமக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 4 எடுக்கணும். ஸோ 4 எடுக்கும்போது இங்கே 49 தான் வரும். இங்கே என்ன வந்துடும்? 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 20. அப்புறம் இது என்னவா மாறிடும்? தலைகீழாக மாறி வரும். ஸோ இப்போ நம்ம அப்படி எழுதலாம். அடுத்த ஸ்டெப்பில் மாற்றி எழுதலாம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 49ல் 20 போச்சுன்னா என்ன வரும்? மீதி 9 29 divided by 4. இதை வந்து 5/2 எப்படி எழுதலாம்? மல்டிப்ளை போட்டு 2 divided by 5.
கேன்சல் பண்ணுங்க 1 2 so equal to 29 divided by 5 2s are 10 இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா so 29 divided by 10 அவ்வளவுதான் அடுத்த third subdivision alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2 னு கொடுத்திருக்காங்க சோ क्वेश्चन எழுதிட்டோம் இதுக்கு நம்ம LCM என்ன எடுக்கணும் LCM என்ன வரும் நமக்கு alpha plus 2 into beta plus 2 னு வரும் இல்லையா இப்போ இங்க beta plus 2 இருக்கு alpha plus 2 இல்ல அப்ப அங்க வந்து மல்டிப்ளை பண்ணுங்க alpha plus 2 into alpha plus 2 அடுத்து பிளஸ் இங்க beta plus 2 இருக்கு நமக்கு ஒரு beta plus 2 வந்து இங்க இல்ல சோ அப்போ beta plus 2 சோ இப்போ ஈக்குவல் டு இதை இப்படி நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலும் சரிதான் இல்ல ஸ்கொயர் போட்டு அதனுடைய ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணாலும் சரிதான் சோ நம்ம இத அப்படியே போட்டுடலாமா ஆல்பா பிளஸ் b2 the whole square plus beta plus 2 the whole square divided by இத வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் ஆல்பா into beta ஆல்பா பீட்டா அடுத்தது plus 2 alpha plus 2 into beta plus 2 into 2 4 equal to alpha இது வந்து a plus b the whole square அப்ப என்ன வரும் a square plus 2ab அப்ப 2 into 2 alpha into 2 so அது 4 னு போடலாம் so அடுத்த ஸ்டெப்ல போடலாம் 2 square வந்து நமக்கு 4 plus beta square plus 2 beta into இது வரும் அப்ப நம்ம 4 ஆ மாறிடும் so 4 beta plus 4 divided by alpha beta plus 2 alpha plus 2 beta plus 4 ஓகேவா இப்போ நம்ம இந்த இதுல இருந்து 2 வந்து காமனா எடுக்கலாம் இல்லையா 2 காமனா எடுத்தா alpha plus beta ன்னு வரும் சோ இப்போ மேல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க alpha square ஃபர்ஸ்ட் எழுதலாமா plus இந்த beta square அடுத்து plus இது 2 2s are 4 alpha அடுத்து இது plus 4 beta plus 4 plus 4 8 divided by alpha beta plus இதுல இருந்து ஒரு 2 வெளியில எடுத்தீங்கன்னா alpha plus beta plus 4 சோ இப்போ இதுக்கு வந்து alpha square plus beta square க்கு நம்ம இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா என்ன வரும் அதாவது a square plus b square க்கு a plus b the whole square minus 2ab அப்ப அதே போல இங்க எழுதும்போது என்ன வரும் alpha plus beta the whole square minus 2 alpha beta அடுத்து பிளஸ் இந்த ரெண்டுல இருந்து 4 வெளியில எடுத்தீங்கன்னா alpha plus beta plus 8 divided by alpha beta plus 2 into alpha plus beta plus 4 இனி வந்து வேல்யூவை நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான் இப்போ 7 alpha plus beta க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7/2 the whole square minus 2 into alpha beta க்கு 5/2 plus 4 into alpha plus beta க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7/2 plus 8 divided by alpha beta க்கு 5/2 plus 2 into alpha plus beta க்கு 7/2 plus 4 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க 7/2 the whole square எப்படி எழுதலாம் 49 divided by 4 minus 2 1 2 cancel ஆகி 5 இங்க 1 2 is 2 2 2s are 4 அப்ப என்ன வரும் 7 2s are 14 plus 14 plus 8 divided by இங்க வந்து 2 1 2 cancel ஆயிரும் அப்போ 5/2 plus 7 plus 4 ஓகேவா இனி இப்போ 49/4 அப்படியே வைங்க இத அவ்வளவுதையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா 14 plus 8 என்ன வரும் 20 22 22ல ஒரு 5 போச்சுனா சோ வந்து நமக்கு plus 17 வருது அப்போ 49 divided by 4 so equal to 49 divided by 4 plus 17 divided by இங்க வந்து இந்த 5/2 அப்படியே தான் வரும் 7 plus 4 வந்து என்ன வந்துரும் நமக்கு 7 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணும்போது 11 வந்துரும் அப்போ 5/2 plus 11 ஓகேவா இனி வந்து நமக்கு இதுக்கு இப்போ LCM எடுக்க போறோம் LCM எடுக்கும்போது என்ன வரும் 4 காமனா எடுத்தீங்கன்னா மேல 49 plus 17 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 7 4s are 28 மீதி 2 1 4 is 4 4 plus 2 6
ஸோ 68 டிவைடட் பை இங்கே 2 காமனாக எடுங்க, மேலே 5 ப்ளஸ் இங்கே வந்து ஆட் பண்ணும்போது 22. அடுத்தது ஈக்குவல் டு 49 ப்ளஸ் 68, 49 ஆட் பண்ணும்போது 17, மீதி 1, 6 ப்ளஸ் 4 10, 10 ப்ளஸ் 1 11, 117 divided by 4 divided by 22 plus 5, 27 divided by 2. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 117 by 4 into 2 divided by 27 எழுதலாமா? ஸோ இப்போ இது கேன்சல் ஆகும். 1 2 is 2, 2 2s are 4. இப்போ இது 3 டேபிளுக்கு போகும். 3 3s are 9, மீதி 2 இருக்கா? 9 3s are 27, 9 3s are 27. மறுபடியும் 3 3s are 9, 1 3 is 3, 3 3s are 9. அப்போ என்ன வருது? 13 divided by இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. இப்போ 3 2s are 6. ஸோ இவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ therefore என்ன எழுதலாம்? therefore answer equal to 13 divided by 6. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.